டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங்னா என்ன, எப்படி அக்கௌண்டிங் கான்செப்ட் உருவாச்சு, அக்கௌண்டிங்கோட ஆட்ரிபியூட்ஸ் ஆர் நேச்சர் எல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சைக்கிள் பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். அக்கௌண்டிங் எதனால் தோன்றிச்சு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் இல்லை மற்ற ஆர்கனைசேஷன் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது பணம் இல்லை பண மதிப்பு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அந்த டைமில் வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க நிறைய டெசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில். அப்போது அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஓனர்ஸ்க்கு, மேனேஜர்ஸ்க்கு, கவர்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்களால ஞாபகம் வச்சிட்ருக்க முடியாத பட்சத்தில், ஏன்னா ஹியூமன் மெமரி வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்ருக்க முடியாது, டே டு டே ஈவெண்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் எல்லாத்தையும். அதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் கான்செப்டே க்ரியேட் ஆச்சு. 1494 லூக்கா பாசியோலி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த அக்கௌண்டிங் சிஸ்டத்தை வந்து க்ரியேட் பண்ணார். அக்கௌண்டிங் வந்து லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனே என்னென்னா மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான். அதே தான் இந்த அக்கௌண்டிங் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவுட் சைடர்ஸ்க்கும் இன்சைடர்ஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சந்திரகுப்த மௌரியர் அந்த காலத்தில் அமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா கௌடில்யர் வந்து அவரோட அர்த்த சாஸ்திரத்திலே அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 18th 19th சென்ச்சுரியில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுலேருந்தே நம்மளுக்கு வந்து அக்கௌண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. 20th சென்ச்சுரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்லேயும் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21st சென்ச்சுரியில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் வரைக்கும் டெவலப் ஆகி வந்திருக்கு. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அக்கௌண்டிங் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாவே ஆயிடுச்சு பிஸ்னஸில். அக்கௌண்டிங் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து கணக்கியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் அக்கௌண்டிங்கை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மனி டிரான்சாக்ஷன்ஸ் and events which are in part at least of a financial character and interpreting the results thereof. அதாவது அக்கௌண்டிங் அப்படின்னாலே என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள, இல்லைன்னா நம்மளுக்கு மானிட்ரி டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கிற மாதிரி உள்ள ஈவெண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு அதை கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம வெளியே கொண்டு வர்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஆட்ரிபியூட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் நேச்சர் ஆஃப் அக்கௌண்டிங்னாலும் சேம் தான். ஃபஸ்ட் ஆட்ரிபியூட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட். அக்கௌண்டிங் வந்து ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அதை வந்து ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸையோ பாலிசிஸையோ மேக் பண்ணுவாங்க. அது போக டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி டைமில் அக்கௌண்டன்ட்டோட நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஸ்கில், ஜட்ஜ்மெண்ட் லெவல் இது எல்லாமே தேவைப்படுது. அதுக்காக தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யாரையும் வச்சுட்டு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. அப்போ இதுக்குன்னு சர்டன் ஸ்கில் வேணும், நாலேஜ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே தேவைப்படும். அதனால தான் இந்த அக்கௌண்டிங் வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆனது எல்லாமே மணியில் உள்ளதாக ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது நான் மானிட்ரி டிரான்சாக்ஷன், அதாவது பண மதிப்பு இல்லாதது வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங். அதாவது இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அதை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி குரூப்பிங் த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும், அதாவது கிளாசிஃபையிங். அடுத்து பார்த்திங்கன்னா சம்மரைசிங், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது இருக்கணும் ஒரு அக்கௌண்டிங் எடுத்துக்கிட்டோன்னா. லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அதாவது நம்ம இப்போ அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம அனாலிசிஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது யார் யாரெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அதாவது ஈவன் அவுட் சைடர்ஸாக இருக்கலாம், இன்சைடர்ஸாக கூட இருக்கலாம், கவர்மெண்ட், கிரெடிட்டார்ஸ், கஸ்டமர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் இதனாலே ப்ராசஸ், சைக்கிள்னாலே ஒரு ப்ராசஸ் தான்.
இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பேலன்ஸ் ஷீட்டில் போய் முடியுது. ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் உள்ள க்ளோசிங் பேலன்ஸ் தான் நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர்லேயும் இதே மாதிரி டிரான்சாக்ஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க, தென் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அது போக பேலன்ஸ் ஷீட். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை யார் யார் யூசர்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னலைசிங். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் என்னென்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஒரு பிஸ்னஸில் இருக்குது. அது போக நான் சொன்னேன் மானிட்டரிங் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் அந்த புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த புக்ஸ்க்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் என்ட்ரி நம்ம போட போகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஜேர்னல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழில் வந்து குறிப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இந்த ஜேர்னல் இஸ் கால்டு ஜேர்னலைசிங். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம ஜேர்னலைசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த புக்குக்கு பேர் ஜேர்னல், அதில் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா டிரான்சாக்ஷன்ஸ், அதுக்கு பேர் வந்து ஜேர்னலைசிங். அதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிஸும் எதை பேஸ் பண்ணி மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் டாக்குமெண்ட், நம்மகிட்ட ஆதாரம் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போட முடியும். அதுவும் இல்லாமல் அது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் இருக்கணும். அதாவது எந்த டிரான்சாக்ஷன் எந்தெந்த டேட்டில் அக்கர் ஆகிருக்கோ அந்த டேட் பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா என்ட்ரிஸ் வந்து போட முடியும். செகண்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். அதாவது ஜேர்னலில் எழுதின எல்லா என்ட்ரிஸையும் நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறோம்னா லெட்ஜர், அதாவது குறிப்பேட்லேருந்து பேரேடு, லெட்ஜர்னால் பேரேடுன்னு சொல்லுவோம். அந்த பேரேட்டுக்கு மாற்றுறதுக்கு தான் பேர் என்னென்னா போஸ்டிங், அதாவது எடுத்தெழுதுதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த லெட்ஜரில் வந்து என்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் அதையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிடுவோம் காமன் ஹெட்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா கேஷ் அக்கௌண்ட். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட்னா மிஷினரி அண்ட் பிளான்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடாக என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும் அந்த இயரில் அது எல்லாமே அதுக்கு கீழே கொண்டு வந்துடுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்னா கேபிட்டல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடும். இந்த மாதிரி காமன் ஹெட்டில் கொண்டு வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் ஒவ்வொரு என்ட்ரிஸியாக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெட்ஜரில் வந்து நம்மளுக்கு டெபிட் சைட், கிரெடிட் சைட், அதான் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் ஃபாலோ பண்ணுறேன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போது இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா பேலன்சிங், அதாவது இருப்பு கட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எந்த ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும், டெபிட் காலம், கிரெடிட் காலம் இருக்கும். அந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பேலன்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா பேலன்சிங், இருப்பு கட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். அதாவது நம்ம லெட்ஜர் பேலன்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி டெபிட் காலம், கிரெடிட் காலம் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட், வியாபார கணக்கு, அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதாவது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் பீரியடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லா ரெவென்யூஸையும் எல்லா எக்ஸ்பென்சஸையும் தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும்னா என்ட்ரி பண்ண முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை கிராஸ் லாஸ், மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் என்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ரெவென்யூஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா டைரக்ட் ரெவென்யூஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இன்டைரக்ட் ரெவென்யூஸையும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணலான்னா டிரான்சாக்ஷனில் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு அது மூலமாக என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ், அதாவது நிகர லாபம் இல்லைன்னா நிகர நட்டம். இதுதான் லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் லாஸ்ட் ஸ்டெப் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். அதாவது இது வந்து இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், அறிக்கை. அதாவது எதில் என்னெல்லாம் இருக்குன்னா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், சொத்துக்களும் பொறுப்புகளும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். இது வந்து பர்டிகுலர் டேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். யூஸ்வலாக லாஸ்ட் டே ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டிங் எப்படி க்ரியேட் ஆச்சு, அக்கௌண்டிங்கோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக் ஆர் நேச்சர், தென் அக்கௌண்டிங் சைக்கிள், அது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்.
இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.